நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். ஸ்வர்ணதாரா, ஸ்வர்ணதாரா பிளஸ் மற்றும் ஃப்ளெக்ஸி டிஜி பிளஸ். டவுன்லோட் த SKTM ஜுவல் ஆப் டுடே. नमज्जनस्य चित्तभित्तिभक्तिचित्रतूलिका भवाहि वीर्यभञ्जने नरेन्द्रमन्त्रयन्त्रणा प्रपन्नलोककैरवप्रसन्नचारुचन्द्रिका शठारिहस्तमुद्रिका हठाद्दुनोतु मे तमः. உண்டோ வைகாசி விசாகத்துக்கொப்பொரு நாள், உண்டோ ஷடகோபர்க்கொப்பொருவர், உண்டோ திருவாய்மொழிக்கொப்பு தென் குறுகைக்குண்டோ ஒரு பார்த்தனில் ஒக்குமூர் என்பது சுவாமி மணவாள மாமுனிகளுடைய உபதேச ரத்தினமாலை என்கிற அற்புதமான திவ்ய கிரந்தத்திலே இருக்கக்கூடிய பாசுரம். பாசுரத்தினுடைய அர்த்தம் என்ன என்றால், உண்டோ வைகாசி விசாகத்துக்கொப்பொரு நாள். வைகாசி விசாகம், வைகாசி மாசத்திலே திரு விசாக நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் அதாவது இன்றைய தினம், இந்த வைகாசி விசாகத்துக்கு சமமாக ஒரு நாள் இந்த லோகத்திலே உண்டா என்றால் கிடையவே கிடையாது. இதை போலே பெருமை வேறு எந்த நாளுக்குமே கிடையாது என்று தெரிவித்தார் மணவாள மாமுனிகள். உடனே எல்லாரும் கேட்டா, அப்படி என்ன பெருமை சுவாமி, இந்த நாளுக்கு அப்படி என்ன பெருமை என்றால், இந்த நாளிலே ஒரு மகாபுருஷர் அவதரித்தார், வந்து பிறந்தார். அவருக்கு சமமாக வேறு யாருமே கிடையாது. உண்டோ ஷடகோபர்க்கொப்பொருவர், ஷடகோபருக்கு சமமாக வேறு யாருமே கிடையாதாகையாலே அந்த ஷடகோபர் பிறந்த வைகாசி விசாகத்துக்கு சமமான நாளே கிடையாது என்று சொல்ல வேண்டும். ஷடகோபர் என்பவர் அவர்தான் சுவாமி நம்மாழ்வார். ஆழ்வார்கள் 10 பேர் என்று பார்க்கிறோம். ஆழ்வார்கள் என்பவர்கள் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனிடத்திலே மிகுந்த பக்தியோடே கூடியிருந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் 10 பேர். ஆண்டாள், மதுரகவியாழ்வார் இவர்கள் 2 பேரை சேர்த்தால் 12 என்றும் தெரிவிக்கலாம். 12 பேர் கொண்ட கூட்டமாகிற ஆழ்வார்கள் குழுவுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் யார் என்றால், அவர் எங்கள் ஊர் ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வார். ஏன், அவர் பிறந்த ஆழ்வார் திருநகரியிலிருந்து வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட எங்கள் ஊரை சேர்ந்தவர், எங்கள் ஊரிலே வந்து பிறந்தவர் அவர்தான் சுவாமி நம்மாழ்வார். அவருக்கு சமமாக வேறு ஒருத்தருமே கிடையாது. அதனாலே வைகாசி விசாகத்துக்கு சமமான நாளே கிடையாது. ஏன் அவருக்கு சமமாக வேறு யாருமே கிடையாதுன்னு சொல்லணும்? மற்ற ஆழ்வார்கள் இல்லையா? எத்தனையோ மகான்கள் இல்லையா? எம்பெருமானிடத்திலே ஈடுபட்டவர்கள் இல்லையா? ஏன் இவருக்கு சமமாக வேறு யாரும் இல்லைன்னு ஏன் சொல்ல வேண்டும் என்றால், இவரைப் போலே பகவானிடத்திலே பக்தி செய்தவர்கள் யாருமே கிடையாது என்று சொல்லணும். ஒரு ராஜா, அவன் ஒரு ஓவியனை கூட்டான். நான் வரையக்கூடியவன், ஆர்டிஸ்ட். அவனை கூட்டான். கூட்டு, பா ராமனை வரைவாயாக அப்படின்னு சொன்னான். சொன்னவாறே அந்த ஓவியனும் அற்புதமாக ஒரு படம் வரைஞ்சான். ராமனை இப்படி வரைந்து கண்முன்னே நிறுத்தினான். ரொம்ப நன்னா வரைந்த, ராமனிடத்திலே பக்தியை வரை அப்படின்னு சொன்னான் ராஜா. அத்தான் அந்த ஓவியன் சொன்னான், என்ன ராஜாவே, ராமனிடத்தில் பக்தியை போய் வரைய முடியுமா? ராமன்றவன் ஒரு மனிதன், அவனை வரைய சொன்னால் வரையலாம். ராமனிடத்திலே பக்தின்றது அது ஒரு குணம், அதை போய் ஆட்ரிபியூட் என்று தெரிவிக்கிறோம் ஆங்கிலத்தில். அதை போய் எப்படி வரையிறது? அது என்ன, அதை உணரத்தான் முடியும். அதை எங்கேயாவது வரைய முடியுமா? கண்ணாலே பார்க்க முடியுமா? இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். பார்த்தான் இன்னொரு ஓவியன், ஒரு ஆர்டிஸ்ட், அவன் வந்தான். நான் வரைகிறேன் அப்படின்னா. பார்த்தா எல்லாரும் ஆச்சரியப்பட்டா, எப்படா ராமனிடத்தில் பக்தி எப்படி வரைவான் அப்படின்னு ஆச்சரியப்பட்டா. அற்புதமாக வரைந்தான். யாரை வரைந்தான்னா, பரதனை வரைஞ்சுட்டான். பரதன்றவன் ராமனுடைய தம்பியான பரதன். அவன் ராமனிடத்திலே பக்தியே வடிவெடுத்தவன். அவனிடத்திலே பக்திக்கு ஒரு வடிவு கொடுத்தால் அது பரதன்னு சொல்லணும். உடனே ராஜா சொன்னான், உடனே வரைஞ்சப்பா, கண்ணனை வரைன்னு தெரிவித்தான். தெரிவித்தவாறே கண்ணனுடைய படம் அற்புதமாக கண்ணனை வரைந்தான். வெண்ணையோடு இப்படி வரைந்தான் கண்ணன். சரிப்பா, கண்ணனிடத்திலே பக்தியை வரை சொன்னான் ராஜா. சொன்னவாறே அவன் எங்கூர் ஆழ்வார் நம்மாழ்வாரை வரைந்தார். நம்மாழ்வார் அவர் கண்ணனிடத்திலே பக்தியே வடிவெடுத்தவராக இருக்கக்கூடியவர். ரிஷிஞ்சுஷாமகே கிருஷ்ண திருஷ்ணா தத்வமிவோதிதம்
சஹசிரசாகாம் யோத்ராக்ஷி திராவிடீம் பிரம்ம சம்மிதம். ஸ்ரீ பராசர பட்டர் என்கிற ஆச்சாரியர் அவர் அற்புதமாக தெரிவிக்கிறார். கிருஷ்ண திருஷ்ணா தத்துவமிவோதிதம். கிருஷ்ணனிடத்திலே ஆசையே வடிவெடுத்தவர் சுவாமி நம்மாழ்வார். கிருஷ்ணனிடத்தில் பக்தி அப்படின்றதே ஒரு வடிவு கொண்டதுன்னா அதையே மெட்டீரியலாக வைத்து ஒரு பதார்த்தம் பண்ணால் எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கிறவர் ஆழ்வார். அப்படி பக்தி கொண்டிருந்தார் கண்ணனிடத்திலே. இவரைப் போலே வேறு யாருக்குமே கண்ணனிடத்திலே பக்தி இல்லைன்னு சொல்ல வேண்டும். அது நம்மாழ்வாருக்கே உண்டான பெருமை. அது மட்டுமா என்றால் அதைவிட முக்கியமான ஒரு பெருமை உண்டு. என்ன பெருமைனா, சஹசிரசாக்காம் யோத்ராக்ஷி திராமிடீம் பிரம்மசம்மிதாம் என்று அற்புதமாக காட்டினார் அந்த ஆச்சாரியர். நம்மாழ்வார் செய்த காரியம் என்ன? வேதத்தை தமிழாக்கினார். வேதம் தமிழ் செய்த மாறன் என்றதான் அவருக்கு உண்டான பெருமை. அதைத்தான் அடுத்த வரியிலே காட்டினார். உண்டோ ஷடகோபர் கொப்பொருவர். ஷடகோபருக்கு சமமாக யாராவது உண்டா? கிடையவே கிடையாது. ஏன்? அவர் அருளி செய்த திவ்ய பிரபந்தம், அவர் வாய்மொழிந்த திவ்ய பிரபந்தம், அதுதான் திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழிக்கு சமமான வேறு பிரபந்தமே கிடையாது. உண்டோ திருவாய்மொழி கோப்பு. திருவாய்மொழிக்கு சமமாக வேற பிரபந்தமே கிடையாது. 4 பிரபந்தங்கள், 4 திவ்ய பிரபந்தங்கள் அருளி செய்தார் சுவாமி நம்மாழ்வார். திருவிருத்தம் என்ன, திருவாசிரியம் என்ன, பெரிய திருவந்தாதி என்ன, திருவாய்மொழி என்ன, இந்த 4 திவ்ய பிரபந்தங்களும் 4 வேத சாரமாக இருக்கக்கூடியது. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு 4 வேதங்கள் பார்க்கிறோம். அதிலே ரிக்வேத சாரமாக அவதரித்தது திருவிருத்தம் என்கிற திவ்ய பிரபந்தம். யஜுர்வேத சாரமாக இருக்கக்கூடியது திருவாசிரியம் என்கிற திவ்ய பிரபந்தம். சாமவேத சாரமாக இருக்கக்கூடியது திருவாய்மொழி என்கிற திவ்ய பிரபந்தம். அதர்வணவேத சாரமாக பெரிய திருவந்தாதி என்கிற திவ்ய பிரபந்தம். இப்படி 4 திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்தார் சுவாமி நம்மாழ்வார். அதிலேயும் சாமவேத சாரமாக இருக்கக்கூடியது இருக்கிறது. சாமவேதம் அது எப்படி? சஹசிரசாகாம் என்று 1000 சாக்கைகள். சாமவேதம்ன்றது 1000 கிளைகளோடே கூடியிருக்கக்கூடியது. சாமவேதம் எப்படி 1000 கிளைகளை கொண்டதோ அதே போல 1000 பாசுரங்களை கொண்டதாக, 1102 பாசுரங்களை கொண்டதாக திருவாய்மொழியை அருளி செய்தார் நம்மாழ்வார். திருவாய்மொழியில் நிறைய அர்த்தங்கள் சொல்கிறார். நிறைய விஷயங்கள் எதெல்லாம் நாம் அறிய வேண்டுமோ எல்லா அர்த்தங்களையும் அதற்குள்ளே பொதித்து காட்டியிருக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். அதற்கு சமமான பிரபந்தமே கிடையாது. 4000 திவ்ய பிரபந்தங்கள்னு பார்க்கிறோம். இந்த 12 ஆழ்வார்கள் அருளி செய்த திவ்ய சூக்திகள் அதெல்லாத்தையும் சேர்த்தது தான், அவர்கள் சொன்ன பிரபந்தங்கள் எல்லாம் சேர்த்து தான் 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்கிறோம். அந்த 4000 திவ்ய பிரபந்தத்திலே திருவாய்மொழிக்கு சமமான வேறு பிரபந்தமே இல்லைன்னு சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட பெருமை உடையது இந்த திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியை சொன்னபடியாலே நம்மாழ்வாருக்கு சமமாக இன்னொருத்தர் கிடையாது. உண்டோ ஷடகோவர் கொப்பொருவர். அந்த திருவாய்மொழியை சொன்னபடியால் என்ன? தென் குருகை குண்டோ ஒரு பாரு தனிலொக்கு முகூர். தென் குருகை தெற்கு திசையிலே மிகவும் அழகாக இருக்கக்கூடிய குருகை, திருக்குருகூர் அப்படின்னு ஊர். அதுதான் ஆழ்வார் திருநகரின்னு இப்பொழுது வழங்கப்படுகிறது. திருக்குருகூர்னு இருந்தது. அதில் ஆழ்வார் பிறந்தபடியாலே ஆழ்வாருடைய பேர் அதுவே ஊருக்கு வந்து சேர்ந்தது. நம்மாழ்வார் பிறந்தபடியாலே அந்த பேரே ஊருக்கு வந்தது. அதனாலே அதுக்கு ஆழ்வார் திருநகரின்னு பேராயிற்று. தெற்கு திசையிலே இருக்கக்கூடிய ஊர், திருநெல்வேலி மாநகரத்துக்கு அருகையிலே இருக்கக்கூடிய ஊர் இந்த ஆழ்வார் திருநகரின்ற திவ்யதேசம். அந்த திவ்யதேசத்துக்கு உண்டோ ஒரு பார் தனில் ஒக்குமூர். இந்த பார் இருக்கிறதே இந்த லோகம், இந்த லோகத்திலே இந்த திருக்குறுகூருக்கு சமமான ஊரே கிடையாது. சுவாமி உம்ம ஊர்ன்றதுனால அப்படி சொல்கிறீரா? எல்லாரும் தங்க ஊருக்கு பெருமை சொல்கிறதுன்றது உண்டு. உம்ம ஊர் திருக்குறுகூர், அதனாலே திருக்குறுகூர் சமமாக வேற எந்த ஊருமே கிடையாதுன்னு சொல்கிறீரான்னா அது கிடையாது. ஏன் திருக்குறுகூருக்கு பெருமை? ஆழ்வார் பிறந்தபடியால். ஷடகோபர் கொப்பொருவர், ஷடகோபருக்கு சமமான ஒருத்தர் கிடையாது. அதனாலே அவர் பிறந்த திருக்குறுகூர் அதற்கு சமமான ஊரும் கிடையாது. அவர் பிறந்த அந்த நாள் வைகாசி விசாகமாகிற நன்னாள்,
அந்த நாளுக்கு சமமான நாளும் கிடையாது. அப்படி என்ன அவருக்கு பெருமைனா, அவர் அருளி செய்த திவ்ய பிரபந்தத்தினுடைய பெருமை. பெருமை கண்ணனிடத்தில் பக்தி இருக்கக்கூடியவர்கள், பக்தியோடைய கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கா. எல்லாரையும் இதை போல கொண்டாடுறோமா, ஆழ்வாரை போலே கொண்டாடுறோமா? எப்படிப்பட்ட கொண்டாட்டம்! எல்லா ஊர்லேயும், எல்லா திவதேசங்களிலேயும் எவ்விடத்திலேயெல்லாம் பெருமாளினுடைய கோயில் இருக்கிறதோ அவ்விடத்திலேயெல்லாம் நம்மாழ்வார் இல்லாமல் கிடையவே கிடையாது. எல்லா இடத்துலையும் தனியாக ஒரு விக்கிரகமாக நம்மாழ்வார் எழுந்தருளி இருக்கிறார். அப்படியே இல்லை என்றாலும் பெருமாளினுடைய திருவடி நிலைகள் இருக்கிறதே, அந்த திருவடி நிலைகளுக்கு என்ன திருநாமம்னா ஸ்ரீ ஷட்டாரி என்று திருநாமம். ஸ்ரீ ஷடகோபன், ஸ்ரீ ஷட்டாரி என்று தெரிவிக்கிறோம். ஷட்டாரினா யார் என்றால் சுவாமி நம்மாழ்வார். அவருக்குத்தான் ஷட்டாரின்னு பேர், ஷடகோபர்னு பேர், ஷடஜித்னு அவருக்குத்தான் திருநாமம். ஏன் என்றால் ஷட்டம்னு ஒரு காற்று, குழந்தைகள்லாம் பிறக்கிறது, பிறக்கும்போது ஷட்டம்னு ஒரு காற்று வந்து வீசுகிறது, ஒரு வாயு விசேஷம். அது வீசின உடனே என்ன ஆகுது, இந்த ஷட்டம்ன்ற காற்று மேலே பட்ட உடனே என்ன ஆகுதுன்னா குழந்தை வயிற்றில் இருக்குது, கர்ப்பத்தில் இருக்குது. குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும்போது நல்ல ஞானத்தோடு இருக்குது, தெளிந்த ஞானத்தை உடைத்தாக இருக்கிறது குழந்தை. அந்த குழந்தை இந்த லோகத்தில் வந்து பிறக்கிறது. பிறந்த உடனே இந்த ஷட்டம்ன்ற வாயு வந்து அடிக்கிறது. அது அடிக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைக்கு கீழ் ஜென்மத்தில் என்ன நடந்தது, நாம் யாரா பிறந்தோம், இதுக்கு முன்பிறவி எப்படி இருந்தது, பிற்பாடு நரகத்துக்கு போனோம், சொர்க்கத்துக்கு போனோம், எல்லாம் தெரியுது குழந்தைக்கு. ஆனால் குழந்தை வெளில வந்து பிறந்த உடனே இந்த ஷட்டம்ன்ற காற்று அடித்த உடனே எல்லாம் மறைஞ்சு போயிடுறது, எல்லா ஞானமும் அடியோடு போயிடுறது. போனால் என்ன ஆகுது அப்படின்னா அஜ்ஞானம் வருது, எங்கே பார்த்தாலும் ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிறது, ஒரே இருட்டு சூழ்ந்துக்கிறது இந்த குழந்தைக்கு. அதனாலே குழந்தை ஓன்னு அழ ஆரம்பிக்கிறது. குழந்தை அழறதுக்கே காரணம் இதுதான். குழந்தையும் பிறந்த உடனே ஏன் அழறதுன்னா இந்த ஷட்டம்ன்ற காற்று பட்டபடியால். அதே போல நம்மாழ்வாராகிற குழந்தை காரிக்கும் உடையரங்கையாருக்கும் பிறந்த உடையரங்கையாரினுடைய வயிற்றிலிருந்து நம்மாழ்வார் வெளில வந்த உடனே இந்த ஷட்டம்ன்ற காற்று அது வீசுவதற்காக வந்தது. வந்தபோது இவர் என்ன பண்ணார்னா, ஹும் கிட்ட வராதே தூரப்போ அப்படின்னு அந்த காத்தை கோபித்து கொண்டார், ஹூங்காரம் செய்தார். இப்படி கோபித்தபடியாலே அந்த காத்தானது விலகி சென்றது. இவர் மேலே படலை, இவரை தொடாத போயிடுது. போனபடியாலே தெளிந்த ஞானத்தோடு இருந்தார். பிறந்தது தொடங்கிய தெளிந்த ஞானத்தோடு இருந்தார். எம்பெருமானும் இவருக்கு விசேஷமான கட்டாட்சம் பண்ணான். இவரே சொல்றார், மயர்வர மதிநலம் அருளினன் என்று தெரிவிக்கிறார். பெருமானும் விசேஷ கட்டாட்சம் பண்ணபடியாலே நல்ல தெளிந்த ஞானத்தோடே கூடியிருந்தார். அப்படிப்பட்ட ஞானத்துக்கு குறைவு வராதபடியாக ஷட்டம் என்ற காத்தை கோபித்து கொண்டபடியாலே ஷட்டாரின்னு பேர் ஏற்பட்டது, ஷடகோபன்னு பேர் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட ஆழ்வார் தான் எம்பெருமானுக்கு திருவடியாக இருக்கார், திருவடி ஸ்தானத்தில் இருக்கார். திருவடி நிலைகள் பாதுகை ஸ்தானத்திலே நம்மாழ்வார் இருக்கிறார். அவனிடத்துல மிகுந்த பக்தியோடே கூடியிருந்தபடியால் அதனால தான் எல்லா கோயில்கள்லையும் ஷட்டாரி ஷடகோபன்னு ஆழ்வாரைத்தான் எம்பெருமானினுடைய திருவடி நிலையாகவே சேவிக்கிறோம். அப்படிப்பட்ட பெருமை எங்கூர் ஆழ்வார் நம்மாழ்வாருக்கு உண்டு. அப்படிப்பட்ட பெருமை அவருக்கு இருக்குன்னா அவர் பிறந்த நன்னாள் இன்றைய நாள் வைகாசி விசாகத்துக்கு எவ்வளோ பெருமை இருக்க வேண்டும். இந்த பெருமையெல்லாம் எங்கே தெரியறதுன்னா எங்கள் ஊருக்கு வந்தால் தெரியும். ஆழ்வார் திருநகரியிலே 10 தினங்கள் அத்தியுதமான உற்சவம். ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வாருக்கு வைகாசி விசாக அவதார உற்சவம். இது எந்த வைபவத்தோடே கூடியிருக்கக்கூடியது, பெருமையோடே கூடியிருக்கக்கூடிய உற்சவம். அது இப்படி தெரியறது. என்ன பொதுவாக மற்ற ஊர்கள்லாம் என்ன பார்க்குறோம், ஆழ்வார்கள்லாம் இருந்தால் அவர்கள்லாம் பெருமாள் சன்னதிக்கு எழுந்தருள்வார்கள், பெருமாளை அவர்கள் சென்று சேவிப்பார்கள். ஒரு திருவாலி திருநகரி பார்க்கிறோம், திருமங்கையாழ்வார் இருக்கிறார், அவர் எல்லா ஊருக்கும் போகிறார், பக்கத்தில் இருக்கிற திவதேசங்கள்லாம் போய் பெருமாளை எல்லாம் சேவித்து விட்டு வருகிறார். அற்புதமாக தையம்மா வாசை அன்றைய தினம் இதெல்லாம் நடக்கக்கூடிய உற்சவங்கள். அதே போல் மற்ற ஆழ்வார்கள் பிறந்த ஊர்களிலேயும் அவர்கள் சென்று எம்பெருமானை சேவிப்பது தான் வழக்கம். ஆனால் இந்த ஊரில் என்ன பெருமை என்றால் பக்கத்தில் ஆழ்வார் திருநகரியை சுற்றி 8 திவதேசங்கள் இருக்கிறது. ஆழ்வார் திருநகரியையும் சேர்த்து மொத்தம் 9 திவதேசங்கள், நவதிருப்பதிகள்
என்று கொண்டாடப்படுகிறது. இந்த நவதிருப்பதிகளையும் சுவாமி நம்மாழ்வார் பாடியிருக்கிறார் தம்முடைய பாசுரங்களிலே. எல்லா பெருமாள்களையும் பாடியிருக்கிறார் தம்முடைய பாசுரங்கள். அதனால் இந்த நவதிருப்பதி பெருமான்கள் எல்லாரும் என்ன பண்ணுறான்னா ஆழ்வாரிடத்தில் மிகுந்த ஈடுபாடு. அதனாலே ஆழ்வாரை பார்ப்பதற்காக அவர்களெல்லோரும் புறப்பட்டு வருகிறார்கள். ஆழ்வாரினுடைய உற்சவத்திலே, வைகாசி விசாக உற்சவத்திலே 5ஆம் திருநாள் அன்றைய தினம் எல்லாரும் தங்கள் ஊர்லேருந்து கிளம்பி ஆழ்வாரை பார்க்கறதுக்காக அவர்கள் வருகிறார்கள். ஆழ்வார் சென்று பார்ப்பதல்ல, ஆழ்வாரை பார்க்கறதுக்காக அவ எல்லாரும் 9 பெருமான்களும் வருவார்கள். அந்த எல்லோரையும் வரவேற்பர் சுவாமி நம்மாழ்வார். அற்புதமாக வரவேற்று அவர்களிடத்திலிருந்து பிரசாதங்கள், ஸ்ரீஷடகோபன்கள் இதையெல்லாம் பெற்றுக்கொள்வர், திருவடிகள்லாம் பெற்றுக்கொள்வர். பிற்பாடு ராத்திரி வேளையிலே எல்லா பெருமான்களும் ஆழ்வாருக்காக கருட வாகனத்திலே சேவை சாதிக்கிறார்கள். 9 பெருமான்கள் எல்லாரும் சேர்ந்து 9 கருட சேவை. ஆழ்வார் காண வேண்டும், அவர் இன்புற வேண்டும் என்பதற்காக 9 கருடன் மேலே ஏறிக்கொண்டோ எல்லோரும் வந்து ஆழ்வாருக்கு அற்புதமாக சேவை சாதிக்கிறார்கள். அவ்விடத்தில் ஆழ்வார் எதிரிலே நிற்பர். ஹம்சவாகனத்திலே ஆழ்வார் தங்க ஹம்சவாகனத்திலே அற்புதமாக எழுந்தருளியிருப்பர். அவருக்கு எல்லா 9 பெருமான்களும் வந்து சேவை சாதிப்பார். அப்படிப்பட்ட ஆழ்வார் அவரை பார்த்து கொண்டு மதுர கவி ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வாரினுடைய சிஷ்யர் அவர் ஆழ்வாரை பார்த்துட்டே நின்றுப்பார். அவர் எப்படி இருந்தார்னா ஆழ்வாரே கண்கண்ட தெய்வம் என்று இருந்தார். வேறொன்னும் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபன் மண்குருகூர் ஏர் எங்கள் வாழ்வாமென்னேத்தும் மதுரகவியார் என்று அவருக்கு கொண்டாட்டம். மதுரகவியார்வார் எப்படி இருந்தார்னா எல்லாம் ஆழ்வார் தான். அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையாய் ஷடகோபன் எண்ணம்பியே. சுவாமி நம்மாழ்வார் அவர்தான் எனக்கு தாயாகவும் தகப்பனாகவும் இருக்கக்கூடியவர்னு கொண்டிருந்தார் சிஷ்யரான மதுரகவி ஆழ்வார். அதனால் மதுரகவி ஆழ்வார் ஆழ்வாரையே பார்த்துட்டு இருப்பார். ஆழ்வார் அவர் 9 திவதேஸ்து எம்பெருமான்கள் எல்லோரையும் சேவிப்பற விடத்திலே ஆழ்வாருக்கு சேவை சாதிக்கிற பிரக்கிரியிலே நாம் எல்லோருக்கும் அருள் புரிகிறார்கள் அந்த 9 எம்பெருமான்கள். பிற்பாடு அடுத்த நாள் காலையிலே ஆழ்வார் விட கொடுத்து அனுப்ப எல்லோரும் போக மனமில்லாமல் திவதேசத்துக்கு தங்கள் திவதேசத்துக்கு போய் சேருகிறார்கள் எம்பெருமான்கள்னு பார்க்கிறோம். இப்படி ஒரு அற்புதமான உற்சவம். அதனால்தான் ஆழ்வாருக்கு தனிச்சிறப்பு. ஷடகோபன் ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வாருக்கு என்ன பேர்னா மாறன்னு பேர். மாறன்னா என்ன அர்த்தம்னா மாறுபட்டவர், மற்ற பேரினுடைய இயல்பை காட்டிலும் வேறுபட்டு இருக்கக்கூடியவர்னு அர்த்தம். இவருடைய இயல்பு இருக்கு, அது மாறுபட்டிருக்கு. எங்கேன்னு தெரிகிறதுனா மற்ற ஆழ்வார்கள்லாம் அவர்கள் தான் போய் எம்பெருமானை சேவிக்கிறார்கள், எம்பெருமானை தேடி அவர்கள் செல்லுகிறார்கள். ஆனால் எங்கூர் ஆழ்வார் நம்மாழ்வார் இருக்காரே அவர் ஒரு இடத்துக்கும் போக மாட்டார். ஒரு திருப்புளிய மரத்தடியில் புளிய மரம் தான் அவருடைய மரம். இந்த மரத்தில் வந்து உட்கார்ந்தார். ஒரு வயசில் வந்து உட்கார்ந்தார். அப்பா கூட்டின்னு வந்தா, கோயிலுக்கு கூட்டின்னு வந்தா. அப்போ ஒரு வயசில் தவழ்ந்து வந்து அந்த மரத்தடியில் உட்கார்ந்தவர் தான். 32 வருஷ காலம் இந்த மரத்தை விட்டு எழுந்திருக்கவே இல்லை. உட்கார்ந்தவர் இடித்த புளியாட்டம் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்தார். இருந்து நகர்ந்தான்றதே கிடையாது. அங்கிருந்தே தான் பாசுரங்கள் பாடினார். பிற்பாடு பரமோகத்துக்கு போயிட்டார். அதனால் எங்கூர் ஆழ்வார் சொல்லணுன்னா ரொம்ப சோம்பேறி. ஆழ்வார் எங்கேயும் நகர்ந்தான்றதே கிடையாது. அதனால் என்னென்னா பெருமான்களெல்லாம் இவரை தேடிக்கொண்டு வந்து அருள் புரிகிறார்கள். அது இவருக்குண்டான பெருமை. மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் மாறுபட்டவர். மற்ற ஆழ்வார்கள்லாம் பெருமாளை தேடிட்டு போகிறார், மற்ற பெருமான்கள் ஆழ்வாரை தேடிட்டு வர தான். இன்றைக்கும் போனால் ஆழ்வார் திருநகரிக்கு சென்றா திருப்புளிய மரம் இருக்கிறது. இந்த திருப்புளிய மரத்துக்கு கீழே பார்த்தா அப்படி பிரதட்சணமாக வந்தோம்னா அதில் நிறைய திவதேஸ்து பெருமான்கள்லாம் எழுந்தருளியிருக்கா. திவதேஸ்து பெருமான்கள்லாம் எழுந்தருளியிருக்கா. இதுக்காக அவள்லாம் எழுந்தருளியிருக்கான்னா அந்த திவதேஸ்து பெருமான்கள் எல்லோரும் ஆழ்வாரை நோக்கி வந்தார்கள். ஆழ்வார் புளிய மரத்தடியில் உட்கார்ந்துண்டு திருவாய்மொழி பாசுரம் பாடத் தொடங்கினார். தொடங்கினவாறு எல்லா திவதேஸ்து பெருமான்களும் இருக்காளே எல்லாரும் வந்தார். வந்து ஆழ்வார் முன்னிலையிலே வந்து நின்று ஆழ்வாருக்கு சேவை சாதித்து தங்களுக்கு பாசுரங்களை பெற்று சென்றார்கள். அதாவது நேராக ஆழ்வார் முன்னாடி வந்து ஆழ்வாருக்கு சேவை சாதித்தா உடனே ஆழ்வார் அவர்களை நோக்கி பாசுரங்களை பாடினார். இதுதான் ஆழ்வார் விஷயத்தில் நடந்ததுனால எல்லாரும் வந்து ஆழ்வார் இடத்துல வந்து பாசுரத்தை பெற்றுக்கொண்டு சென்றார்கள் திருப்புளிய மரத்தடியில். மற்ற ஆழ்வார்களை போல கிடையாது. மற்ற ஆழ்வார்கள் திருமங்கை ஆழ்வார் அவர் என்ன பண்ணார்னா ஆடல்மான்ற குதிரையில் ஏறிண்டார். ஊரூராக போனார். எல்லா திவதேசத்துக்கும் போய் அந்தந்த திவதேசத்து எம்பெருமானை சேவித்து பாசுரங்களை பாடினார் என்றெல்லாம் சரித்திரங்கள் பார்க்கிறோம். அதே போல முதலாழ்வார்கள் என்ன,
திருமழிசை ஆழ்வார் என்ன எல்லாம் அந்தந்த திவதேசத்துக்கு சென்று பாசுரங்களை பாடினார். ஆனால் ஆழ்வார் மட்டும் ஆழ்வார் திருநகரியை விட்டு நகர்ந்தான்றதே கிடையாது. எல்லா திவதேசத்து பெருமான்களும் வந்து ஆழ்வாரிடத்திலே பாசுரத்தை பெற்று சென்றார்கள். அவ்வளவு பெருமை உண்டு நம்மாழ்வாருக்கு, ஸ்ரீ சடகோபருக்கு. அதெல்லாம் தோற்றும் வகையிலே தான் விசேஷமான உற்சவத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஆழ்வார் திருநகரியிலே. அதிலேயும் இன்றைய தினம் கடைசி நாள். இன்றைய தினம் என்ன விசேஷம், இந்த நாளுக்கு என்ன ஏத்தம் என்ன, சுவாமி நம்மாழ்வார் அவர் நேராக தாமிரபரணிக்கு எழுந்தருள்வர். தாமிரபரணி நதி ஓடுகிறது ஆழ்வார் திருநகரியிலே. இந்த தாமிரபரணிக்கு நேராக அந்த நதியிலேயே எழுந்தருள்வர். நதிக்கரையிலே எழுந்தருளி நதிக்கரையிலே முதல்ல ஒரு அற்புதமான திருமஞ்சனம். அவ்விடத்திலே சிங்கப்பெருமாள் கோயில்னு சன்னதி இருக்கிறது, அவ்விடத்துல திருமஞ்சனம். அந்த திருமஞ்சனம் முடிந்து நேராக ஆற்றுக்குள்ளேயே இறங்கி விடுவர் சுவாமி நம்மாழ்வார். அவ்விடத்திலே இறங்கி நேர தீர்த்தவாரி நேர தாமிரபரணியிலே சுவாமி நம்மாழ்வாரினுடைய விக்கிரகம் இப்பொழுது சேவிக்கிறோமே, அந்த விக்கிரகத்தோடே எழுந்தருளி அவ்விடத்திலே தீர்த்தமாடுவர் சுவாமி நம்மாழ்வார். நேர தாமிரபரணிக்குள்ளே எழுந்தருளிடுவர். அந்த விக்கிரகத்தோடே எழுந்தருள பண்ணுவர்கள் அர்ச்சகர் சுவாமிகள். அப்படி 2 தடவை அவ்விடத்திலே தீர்த்தம் பிரசாதிக்கிறார். தீர்த்தவாரி கண்டருளுகிறார். எல்லோரும் சேவிக்கும்படியாக அற்புதமாக தீர்த்தவாரி கண்டருளுகிறார். ஏன்னா தாமிரபரணிக்கும் நம்மாழ்வாருக்கும் அவ்வளோ நெருங்கிய சம்பந்தம் உண்டு. தம்முடைய பாசுரங்கள்லேயே அடிக்கடி பாடுகிறார். பொருணல் சங்கனித்துறவன் வன் தென்குருகூர் வன் சடகோபன்னு பாடிக்கொள்கிறார். அது மட்டுமன்று, இப்பொழுது நாம் ஆழ்வார் திருநகரிலே சேவிக்கிறோமே இந்த விக்கிரகம், இது எப்படிப்பட்ட விக்கிரகம் அப்படின்னா, இது சிற்பி கைப்படாமல் வந்த விக்கிரகம். சிற்பி யாரும் செய்யவில்லை, யாரும் செதுக்கவில்லை இந்த விக்கிரகத்தை. மதுரகவி ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வாரினுடைய சிஷ்யர். அவர் நம்மாழ்வாரினுடைய ஆக்ஞைக்கு சேர தாமிரபரணி தீர்த்தத்தை எடுத்து காய்ச்சினார். அடுப்பில் வச்சு காய்ச்சினார். காய்ச்சின காலத்திலே அந்த தீர்த்தத்திலிருந்து வந்தார் சுவாமி நம்மாழ்வார். இப்போ சேவிக்க விக்கிரகம் அற்புதமாக இருக்கு. இந்த அழகு அதை போல அழகு கிடையவே கிடையாதுன்னு சொல்லணும். அழகாக ஒரு சின்ன தொப்பை இதோட ஆழ்வார் இருக்கார். இந்த ஞானமுத்ரா சகிதராக இருக்கக்கூடிய அழகு அத்தியாச்சரியம் அத்தியாச்சரியம். ஆக தாமிரபரணியிலிருந்து வந்த விக்கிரகமாகையாலே நேராக தாமிரபரணிக்கு எழுந்தருள்வார். எழுந்தருளி வேற யாரும் பேரர் எழுந்தருளினார், சின்ன பெருமாள் எழுந்தருளினார், அதை போல கிடையாது. நேர ஆழ்வார் எழுந்தருளி அவ்விடத்திலே தீர்த்தவாரி கண்டருளுகிறார். பிற்பாடு அவ்விடத்திலிருந்து புறப்பட்டு சுவாமி ராமானுஷர் அவருடைய சன்னதிக்கு எழுந்தருள்வர். சுவாமி ராமானுஷர் அவர் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை வளர்த்தவர். படிப்பட்ட சுவாமி ராமானுஷர் அவருக்கு ஆழ்வாரிடத்துல மிகுந்த பிரீத்தி. பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்துய்ந்தவன். ராமானுஷ நூத்தந்தாதியிலே கொண்டாடுகிறார் திருவரங்கத் தமுதனார் என்கிற ஆச்சாரியர். ராமானுஷருக்கு என்ன பெருமைனா, மாறன் அடிபணிந்துய்ந்தவன். மாறன் சுவாமி நம்மாழ்வார் அவருடைய அடிபணிந்து உய்ந்தவர், அவருடைய திருவடியை பணிந்து உய்ந்தவர். அவர் திருவடியின் இடத்துல மிகுந்த பிரீதியோட கூடியிருக்கக்கூடியவர். அதனால சுவாமி எம்பெருமானார் இருக்காரே ஸ்ரீ ராமானுஷர், அவர்தான் இந்த உற்சவத்தையே நடத்தி வைக்கிறார். எப்படி நடத்துறாருன்னா, அவர் தான் நடத்துறார். சுவாமி ராமானுஷருடைய தலைமையிலே தான் 10 தினங்கள் ஆழ்வார் திருநகரியிலே உற்சவம் நடக்கிறது. அது எங்கேருந்து தெரியறது அப்படின்னா, சுவாமி ராமானுஷர் அன்றைய தினம் என்ன பண்ணுவார்னா, தீர்த்தவாரி முடிந்து நம்மாழ்வார் எழுந்தருளினவாறு நேராக சுவாமி ராமானுஷர் சன்னதிக்கு எழுந்தருளுவர். பிற்பாடு சுவாமி ராமானுஷர் அவர் சுவாமி நம்மாழ்வாரை பின்தொடர்ந்து, நம்மாழ்வார் அங்கிருந்து புறப்பட்டு தம்முடைய கோயிலுக்கு எழுந்தருளும் போது அவரும் பின்தொடர்ந்து வருவர். சுவாமி ராமானுஷரோடு சேர்ந்துதான் அன்றைய தினம் கோஷ்டி கிரமங்கள், சேவா காலம் என்ன, திருவாய்மொழியினுடைய கடைசி 10 என்ன, இந்த சேவா காலங்கள் எல்லாம் சுவாமி ராமானுஷரோடு சேர்ந்து தான் நடக்கும். பிற்பாடும் சுவாமி ராமானுஷர் அவர் ராத்திரி அற்புதமான புறப்பாடு, வீதி திருவீதி உலா எழுந்தருளுவர் சுவாமி நம்மாழ்வார். அப்பொழுதும் சுவாமி ராமானுஷர் அவரும் சேர்ந்து எழுந்தருளுவர். கடைசியில் எல்லாம் முடித்து உற்சவத்தை எல்லாம் முடித்து கொடுத்து விட்டுதான் ராத்திரி ஆழ்வார் திரும்பி தம்முடைய கோயிலுக்கு எழுந்தருளின பிற்பாடுதான் சுவாமி ராமானுஷர் புறப்பட்டு தம்முடைய கோயிலுக்கே எழுந்தருளுவர். அவர் தலைமையிலே தான் இந்த உற்சவமே நடக்கிறது. சுவாமி நம்மாழ்வாரினுடைய உற்சவமே நடக்கிறது. அப்படி அவர் முன்றின்று நடத்தி வைக்கும் ஒரு அற்புதமான உற்சவம் ஆழ்வார் திருநகரியிலே இந்த வைகாசி விசாக நன்னாளிலே நடக்கிறது. எல்லோரும் தங்களுடைய வாழ்நாளில் அவசியம் ஒரு தடவையாவது
ஆழ்வார் திருநகரிக்கு வந்து இந்த உற்சவத்தை பூர்ணமாக அன்வயிக்க வேண்டும். 10 தினங்களும் கட்டாயம் அன்வயிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உற்சவம், அப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டம். எல்லாம் எதுக்குன்னா அந்த நாளுக்கு கொண்டாட்டம். வைகாசி விசாகமாகிற நன்னாள், இன்றைய நன்னாளுக்கு கொண்டாட்டம். ஏன் இவ்வளவு கொண்டாடுகிறோம் இந்நாளைனா, கீழே தெரிவித்தா போலே ஷடகோபர் பிறந்த நாள், திருவாய்மொழியை சொன்ன ஷடகோபர் அவர் பிறந்த நன்னாளாகையாலே இந்த வைகாசி விசாகத்தை போலே ஒரு நாளே கிடையாது என்று எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். அப்படிப்பட்ட நன்னாளிலே ஷடகோபர் அவரை பற்றி பேசும்படியான ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தார்கள். நாம் எல்லோரும் என்ன பண்ணோம்னா ஷடகோபரைத்தான் நித்தியம் நினைக்க வேண்டும், நம்மாழ்வாரை நித்தியம் நினைக்க வேண்டும். ஷட்டாரிஹஸ்த முத்ரிகா ஹட்டோத்து நோது மேதமஹா. நாம் என்ன பண்ண வேண்டும்? ஷட்டாரி சுவாமி நம்மாழ்வாரினுடைய ஞான முத்திரை இருக்கிறதே, சின்முத்ரை இருக்கிறாரே, ஞானத்தை கொடுக்கக்கூடிய முத்ரை. அந்த முத்ரையானது நம்முடைய அஜானத்தை எல்லாம் போக்க வேண்டும். அஜானம், ஞானமில்லாத கெட்ட எண்ணங்களையெல்லாம் போக்கி நமக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும்னு அவர் திருவடிகளிலே பிரார்த்திக்கிறோம். நித்தியம் நாம் பண்ண வேண்டிய காரியம் என்ன? அவருடைய திருவடிகளிலே பிரார்த்திக்கிறோம், அவரை சேவிக்கிறோம். நமஜனஸ்ய சித்தபித்தி, நாம் அவரை சேவித்தோம் என்று சொன்னால் நம்மாழ்வார் என்ன பண்றார்? சித்தபித்தி பக்தி சித்திர தூலிகா. அவரை வணங்கக்கூடியவர்களுடைய நெஞ்சாகிற சுவர் இருக்கிறதே, அதிலே பக்தியை வரைகிறார். பக்தியை வரையக்கூடிய எழுதுகோலாக இருக்கிறது அவருடைய கை. சேவிக்கிறவர்களுடைய நெஞ்சிலே பக்தியை வரையும் எழுதுகோல் அவர் கையாக இருக்கிறது. இதே போல பவாஹி வீரிய பஞ்சனே நரேந்திர மந்திர யந்திரணா. இந்த சம்சாரம், இந்த லோகம்னு சொல்லக்கூடிய விஷப்பாம்பு இருக்கிறதே, அந்த விஷப்பாம்பு அதை கட்டுப்படுத்துகிறான் நரேந்திர மந்திர யந்திரனா. இந்த பாம்பாட்டி இருக்கிறானே நரேந்திரன், அவர் என்ன பண்ணுறான்? தம்முடைய கோலாலே அந்த பாம்பினுடைய விஷமெல்லாம் போகும்படியாக செய்கிறான். பாம்பினுடைய விஷம் அது தீண்டாதபடியாக பாம்பை கட்டுப்படுத்துகிறான். அதே போல இந்த சம்சாரமாகிற விஷம் அது நம்மை தீண்டாதபடியாக செய்யக்கூடியவர் ஷட்டாரி ஷடகோபர். பிரபன்னலோக கைரவ பிரசன்ன சாருச்சந்திரிகா. எம்பெருமானுடைய அடியார்கள் ஆகிற ஆம்பல் புஷ்பம், அடியார்கள்னு சொல்லக்கூடியவர்கள் ஆம்பல் புஷ்பத்தை போல இருக்கா. அப்படிப்பட்டவர்களுக்கு பிரசன்ன சாருச்சந்திரிகா, குளிர்ந்த சந்திரனைப் போலே இருக்கிறார் நம்மாழ்வார். அப்படிப்பட்ட நம்மாழ்வாரினுடைய ஞானமுத்திரை நம்முடைய அஞ்ஞானத்தையெல்லாம் போக்க வேண்டும் என்று அவருடைய திருவடித்தாமர்களில் நிச்சலும் நாம் பிரார்த்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட நம்மாழ்வாரினுடைய பெருமை பேசிக்கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்டவருடைய பெருமையை பேசும்படியான ஒரு வாய்ப்பை அளித்த இந்த இந்து தமிழ் திசை, இந்த தொலைக்காட்சியைச் சேர்ந்தவர்கள், இந்து தமிழ் திசை நியூஸ் பேப்பரைச் சேர்ந்த அத்தனை பேருக்கும் அடியனுடைய கிருத்தஜதைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்ட உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விஷயங்களை எல்லாம் சொல்லி வைத்த அடியனுடைய பாட்டனார், என்னுடைய திருத்தகப்பனாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். எல்லோரும் ஆழ்வாரினுடைய திருவடியை பற்றி இன்னருள், அவருடைய இன்னருளுக்கு பாத்திரபூதர்களாக வேண்டும்னு பிரார்த்தித்து அமைகிறேன். குற்றங்குறகளை க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். அடியேன் இளையவில்லி ஷடஜித் ராமானுஜதாசன். ஸ்ரீநகர்யாம் மகாபுரியாம் தாமிரபன்யுத்தரே தடே ஸ்ரீதிந்திரணி மூலதாம்னே ஷடகோபாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.